ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, 2024 காலண்டர் படி 8வது ஜாப் நோட்டிஃபிகேஷனா குரூப் டி லெவல் 1 அதாவது 7த் சிபிசி பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது எப்பன்னா, கடந்த ஜனவரி 22ஆம் தேதி சரிங்களா? அப்போ பப்ளிஷ் பண்ணாங்க. 23 ஜனவரி 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 22 பிப்ரவரி 2025 சரிங்களா? இன்னமும் டைம் இருக்கு. நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் தொடர்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிசிஏ டபுள் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிசிஏன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரிலேட்டடா வந்து அப்ரண்டிஸ்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, ஓகேங்களா? அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் விட்டுருக்காங்க. அதில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோட்டலா ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ்க்கு வந்து எனி ட்ரேடு சரிங்களா? நீங்க என்ன ட்ரேட்ல வந்து முடிச்சிருந்தாலும், நீங்க வந்து இந்த குரூப் டி லெவல் 1க்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் ஆஃப் எனி ட்ரேட் ட்ரெயின்ட் இன் ரயில்வேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேன் அப்ளை. ஓகேங்களா? அதாவது ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த ரயில்வே ரிலேட்டடா நீங்க வந்து எந்த ட்ரேட்ல வந்து நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அந்த ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருந்தாலுமே, நீங்க வந்து இந்த குரூப் டி லெவல் 1க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே தெளிவாக குடுத்துட்டாங்க. செகண்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிசிஏ டபிள்யூஏ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் முடிச்சிருக்கணும். அதேபோல நீங்க நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேஷனல் லெவல்ல குடுத்த அந்த என்ஐசி சர்டிஃபிகேட், நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத தவிர வேற எந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தாலும், அப்படி இருந்தா நீங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்ல எனி ட்ரேட் அதுவும் நேஷனல் லெவல்ல தான் என்சிவிடி சர்டிஃபிகேட் தான் நீங்க ஹோல்டு பண்ணியிருக்கணும். இத தவிர மத்தபடி நீங்க எந்த ட்ரெய்னிங் முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த போர்டுல வந்து என்சிவிடி லெவல்ல முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து நாங்க சொன்ன மாரி இந்த 2 பாயிண்ட்ல சொன்ன மாரி அந்த கிரைட்டீரியால வந்து கரெக்ட்டா மீட் ஆகுறீங்களோ, நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? கரெக்ட்டா நாங்க என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். அதுவும் என்சிவிடி இஷ்யூ பண்ண அந்த சர்டிஃபிகேட் தான் வச்சிருக்கோம் அப்படின்றத கரெக்ட்டா வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா ஆன்லைன்ல வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான மார்க்கும் சரி, நீங்க அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல யாரெல்லாம் வந்து இப்போ என்சிவிடி அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்க அ அந்த ரிசல்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்றீங்களோ, ஓகேங்களா? இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணல. உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல. ஆனா ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்றீங்களோ, நீங்க என்ன பண்ணணும்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா? ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது, நீங்க வந்து நீங்க லாஸ்ட்டா எந்த டேட்ல வந்து எக்ஸாம் எழுதுனீங்க சரிங்களா? அந்த ட்ரேடுக்கு வந்து. ஸோ அந்த டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்லைன் குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் என்னது? பிப்ரவரி 2022 சரிங்களா? பிப்ரவரி 22, 2025 தான் லாஸ்ட் டேட் இல்லையா? ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இருக்கணும். அப்படி முடிச்சுட்டு இருக்கவங்க சப்போஸ் அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், அந்த கேட்குற டீட்டெயில்ஸ் இந்த மார்க்லாம் கேட்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ லாஸ்ட்டா வந்து எக்ஸாம் எழுதுனீங்களோ, அந்த டேட் வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. 3வது பாயிண்ட்ல வந்து சரிங்களா? ஸோ அத தெளிவா வந்து பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்ஆர்பி வெளியிட்டிருந்த இந்த முக்கியமான அப்டேட். ஓகேங்களா? எந்த ட்ரேடு வேணாலும் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேட்டடா முடிச்ச எந்த ட்ரேடு முடிச்சவங்களா வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்ஏசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா ஹோல்டு பண்ணியிருக்கணும். அதுவும் என்சிவிடி தான் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து ரிசல்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த லாஸ்ட்டா எந்த எக்ஸாம் அந்த டேட் இருக்கு பார்த்தீங்களா? லாஸ்ட்டா எக்ஸாம் எதுனா அந்த டேட் வந்து நீங்க ஆன்லைன் ஃபில் பண்றப்போ அந்த டேட் வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணா மட்டும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து இப்போ என்சிவிடி அந்த ட்ரேடுக்கு வந்து எக்ஸாம்க்கு வந்து அப்பியர் ஆயிருப்பீங்க. ரிசல்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுவீங்க. ஸோ லாஸ்ட்டா எந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ அதுக்கான டேட் வந்து அப்ளை பண்ணும்போது என்டர் பண்ணுங்க அப்படின்னு தெளிவா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குரூப் டி பத்தி நம்ப இந்த லெவல் 1 பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 32,438 ஓவரால் வேக்கன்சி இருக்கு. ஓகேங்களா?
அதே போல் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 36 வயசு. பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 18,000 சரிங்களா. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி அதையும் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஸோ நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 14 கேட்டகரி ஜாப் போஸ்ட் இருக்குது. இந்த 14 கேட்டகரி போஸ்ட்டில் ஒரு 13 கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஜோனுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸுமே வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவுட் ஆஃப் அந்த 32,000 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஜோனுக்கு மட்டும் 2,694 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2,700 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்குது, அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் சிசிஏல வரீங்கன்னா, அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அந்த கேட்டகரி வந்தீங்கன்னா உங்களுக்குமே வேகன்சி தனியாக சொல்லியிருக்காங்க. ஒரு 540 வேகன்சி இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே போல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி நாம்ஸ் தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டு இவங்க ரிலேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 250. அதே போல் மற்ற கேண்டிடேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500. அதுவுமே ரீஃபண்டபுள் தான் சரிங்களா. நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், 10th பாஸ் அல்லது ஐடிஐ அல்லது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது வந்து என்சிவிடி இஷ்யூ பண்ணதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கல்வி தகுதி அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சரிங்களா. போஸ்ட் பேராமீட்டர்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே சரிங்களா. அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட் என்ன, அதில் சப் டிபார்ட்மெண்ட் என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சூட்டபிலிட்டி என்ன, அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காமன் தான், 18லேருந்து 36 வயசு. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது சரிங்களா. ஸோ தெளிவாக அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சொன்ன அப்டேட் வந்து இதுதான் ஓகேங்களா. கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கான ஒரு அப்டேட் தான். நீங்கள் பார்த்துட்டு இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ இவங்களும் சரி, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் சரி, அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணவங்களும் சரி, இல்லை காமன் கேண்டிடேட்டும் சரி, நீங்கள் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துக்குங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ப்ரெஃபரன்ஸ் இருக்கோ கரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க சரிங்களா. கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி வந்து குரூப் டி ரிலேட்டடாக வந்து அறிவிச்சிருந்த ஒரு அப்டேட் ஓகேங்களா. அதே போல் இந்த இந்த அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் ப்ளஸ் ஹிந்தி வெர்ஷன் சொல்லிட்டு 2 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மேலும் ஏதாவது அப்டேட் வந்தால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.